ஈரான் பாகிஸ்தான் இடையே தொடர்ந்து ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. தீவிர பிரச்சனையாக பேசப்படும் இரு நாடுகளின் தாக்குதல் மத்திய கிழக்கு நாடுகள் பகுதிக்குள் போராக மாற வாய்ப்புள்ளதாக கணிக்கப்படுகிறது. அதன் பின்னணி என்ன? சன்னி முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் பாகிஸ்தானுக்கும் ஷியா முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் ஈரானுக்கும் இடையே அவ்வப்போது மோதல் ஏற்பட்டு வருகிறது. கடந்த டிசம்பரில் ஈரானின் சிஸ்தான் பகுதியில் பாகிஸ்தானைச் சேர்ந்த ஜெய்ஷ் அல்தும் என்ற சன்னி தீவிரவாத அமைப்பு தாக்குதல் நடத்தியது. இதில் ஈரான் ராணுவ மூத்த தளபதி உட்பட 11 வீரர்கள் உயிரிழந்தனர். இதற்கு பதிலடி தரும் வகையில் கடந்த 16ஆம் தேதி பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் பகுதியில் ஜெய்ஷ் அல்தும் தீவிரவாதி முகாமை குறிவைத்து ஈரான் ராணுவம் ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியது. இதனால் தன் நாட்டில் இருந்த ஈரான் தூதரையே வெளியேற்றியது பாகிஸ்தான். அத்தோடு பாகிஸ்தான் போர் விமானங்கள் மற்றும் ட்ரோன்கள் ஈரானின் தென்கிழக்கு பகுதிகளில் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தின. இதுகுறித்து பாகிஸ்தான் ராணுவ வட்டாரங்கள் ஈரானின் தென்கிழக்கு பகுதியில் சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவு வரை ஊடுருவிய எங்களது போர் விமானங்கள் பலுசிஸ்தான் தீவிரவாதிகளின் 7 முகாம்கள் மீது குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினர். இதில் ஏராளமான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டன என்றன. முன்னதாக பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் பாகிஸ்தான் நாட்டின் வான்வெளியில் ஈரான் அத்துமீறி நுழைந்து நடத்திய தாக்குதலில் 2 குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர், 3 சிறுமிகள் காயமடைந்துள்ளனர். இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. தீவிரவாதம் பொதுவான அச்சுறுத்தல் என பாகிஸ்தான் சொல்லி வருகிறது. அதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கை தேவை. இந்த மாதிரியான தாக்குதல்கள் அண்டை நாடுகளில் நம்பிக்கையை பாழாக்கும். தூதரக ரீதியாக பிரச்சனையை அணுக பல்வேறு வாய்ப்புகள் உள்ள போதும் ஈரான் தேர்ந்தெடுத்த வழி மிகவும் தவறானது என குறிப்பிட்டிருந்தது. பாகிஸ்தான் மண்ணில் ஈரானிய பயங்கரவாதிகளை மட்டுமே குறிவைத்தோம், பாகிஸ்தானியர்கள் யாரும் குறிவைக்கப்படவில்லை என ஈரான் மறுப்பு தெரிவித்தது. இந்த நிலையில் ஈரான் எல்லைக்குள் புரட்சிகர ஆயுத படைகள் முகாம்களை குறிவைத்து துல்லிய தாக்குதல் நடத்தியுள்ளது பாகிஸ்தான். ஈரானின் சியஸ்தான் பலுசிஸ்தான் எல்லையில் தீவிரவாதிகள் பதுங்கிடங்குகள் அளிக்கப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. போர் மேகம் சூழும் வேளையில் ஈரான் பாகிஸ்தான் பிரச்சனையில் மத்தியம்சம் செய்ய தயார் என தெரிவித்துள்ளது சீனா. அந்நாட்டு வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மாவோனிங் கூறுகையில், பதற்றத்தை தணிக்கும் வகையில் ஈரானும் பாகிஸ்தானும் அமைதி வழியில் கட்டுப்பாட்டுடன் நடக்கும் என்று சீனா நம்புகிறது. நிலைமையை சீராக்க நாங்கள் ஆக்கப்பூர்வமாக பங்காற்ற தயாராக இருக்கிறோம். இருதரப்பும் விரும்பினால் மத்தியம்சம் செய்கிறோம் என தெரிவித்துள்ளது. இதுகுறித்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்தியா தீவிரவாதத்தை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளாது. 2 நாட்டு பிரச்சனை என்றாலும் ஈரான் தற்காப்பிற்காக இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை பயங்கரவாதத்தை பொறுத்துக்கொள்ள முடியாது என்ற சமரசமற்ற நிலைப்பாட்டை நாங்கள் கொண்டுள்ளோம். ஈரான் முழுக்க தற்காப்புக்காக இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறது என செய்தி வெளியிட்டுள்ளது. பிரச்சனைக்கான காரணம் என்ன? பாகிஸ்தானில் பலுசிஸ்தான் மாகாணம், ஈரானில் சிஸ்தான் பலுசிஸ்தான் மாகாணம் என இரு நாடுகளின் மாகாணங்களுக்கும் கிட்டத்தட்ட 900 கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றனர். சிரியாவில் உள்ள பக்ஷத் அல் அசாத் என்ற அமைப்புக்கு ஈரான் ஆதரவு கொடுக்கிறது. இதற்கு எதிராக கடந்த 2012ஆம் ஆண்டு பாகிஸ்தானில் சலாவுதீன் ஃபரூகி என்பவர் ஜெய்ஷ் அல்தும் என்னும் அமைப்பை தொடங்கினார். இதுதான் ஈரான் மற்றும் பாகிஸ்தான் எல்லை பகுதிகளில் செயல்பட்டு வருகிறது. ஈரானில் சிறுபான்மையினராக இருக்கும் சன்னி முஸ்லிம்கள் அடக்குமுறை சந்திப்பதால் பாகிஸ்தானில் செயல்படும் ஜெய்ஷ் அல்தும் அமைப்பு இவர்களுக்கு ஆதரவாக அவ்வப்போது தாக்குதல்களை நடத்துகிறது. இந்த நிலையில்தான் ஈரானுக்கு எதிராக செயல்படும் தீவிரவாத அமைப்புகளுக்கு பாகிஸ்தான் அடைக்கலம் கொடுப்பதாக ஈரான் குற்றம் சாட்டியது. அதனால் பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்பை ஈரான் கருப்பு பட்டியலில் வைத்திருக்கிறது. இதுவே இரு நாடுகளுக்கு இடையே மோதல் போக்கு நிலவ காரணமாக உள்ளது. இம்முறை அது கொஞ்சம் உச்சத்துக்கு சென்று ஏவுகணை தாக்குதல் வரை நீடித்திருக்கிறது. ஏற்கனவே மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றம் நிலவுகிறது. இஸ்ரேல் ஹமாஸ் போர், லெபனானில் ஹெஸ்புல்லா அமைப்புடன் இஸ்ரேல் மோதல், செங்கடலில் வணிக கப்பலை குறிவைத்து ஹூத்திகள் தாக்குதல், ஹூத்திகளை குறிவைத்து ஏமனில் அமெரிக்க பிரிட்டன் படைகளின் தாக்குதல், சிரியா ஈராக் மோதல் என இதில் தற்போது பாகிஸ்தான் ஈரான் மோதலும் இணைந்துள்ளது. அது மட்டுமில்லாமல் இஸ்ரேல் பாலஸ்தீன் போரில் ஈரான் தலையிட்டு கொண்டிருக்கிறது. ஹமாஸ் படைகளுக்கு ஆயுதங்களை அனுப்புகிறது ஈரான். இதனால்
மத்திய கிழக்கு நாடுகள் இடையே போர் மூழுவதற்கான வாய்ப்பு அதிகரித்துள்ளதாக கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. இதில் தலையிட்டு பேசியுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டேரஸ், ஈரானும் பாகிஸ்தானும் பதற்றங்கள் மேலும் அதிகரிப்பதை தவிர்க்க அதிகபட்ச கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என்றார். ஐநா செய்தி தொடர்பாளர் ஸ்டீஃபன் டுஜாரிக், இரு நாடுகளுக்கும் இடையிலான அனைத்து பாதுகாப்பு பிரச்சினைகள் அமைதியான வழிமுறைகள், உரையாடல் மற்றும் ஒத்துழைப்பு மூலம் இறையாண்மை, பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் அண்டை நாடுகளின் உறவுகளின் கொள்கைகளுக்கு ஏற்ப தீர்க்கப்பட வேண்டும் என பேசியிருக்கிறார். அணு ஆயுதங்கள் கொண்ட இரு நாடுகளுக்கிடையிலான இந்த சிக்கல் போராக மாறும் என்கிற நிலையில் சர்வதேச அமைப்புகள் இதில் தலையிட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும். உலகமயமாக்கலுக்கு பின் இரு நாடுகளுக்கு இடையிலான போர் என்பது ஒட்டுமொத்த நாடுகளின் பிரச்சனையாகவும் அதனால் மக்கள் பாதிக்கப்படும் சூழல்தான் நிலவுகிறது. இதில் விரைந்து பேச்சுவார்த்தை நடத்தி தாக்குதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் மனிதநேய செயல்பாட்டாளர்கள் கருத்தாக இருக்கிறது.